மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 17/4/2025 வியாழக்கிழமை, கேட்டை நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் நாள். இன்று புத்துணர்ச்சியுடன் நாள் முழுவதும் இருப்பீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சேர வேண்டியதை, வர வேண்டியதை சற்று போராட்டத்திற்கு பின் பெற முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சமாளிக்கும் திறன் அதிகமாகும். போரிடும் ஆற்றல் அதிகமாகும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இன்று உங்களை மாற்றும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு புது தொடக்கமும் இன்று நன்றாக இருக்கும். நல்ல நாள் இந்த நாள். எது செய்தாலும் அதில் வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று இன்முகம் காட்டி எல்லோரையும் அனுசரித்து இன்று போய் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் சாதித்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எதிர்பார்த்தது நல்லபடியாக நடக்கும் நாள். இன்றைய தினம் உதவி என்று நீங்கள் கேட்டாலே உதவிட அநேகர் வருவர். நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாய வலையில் வீழ்த்துவதற்கு இன்று சில சக்திகள் தயாராக இருக்கின்றன. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லா விஷயங்களில் நுழையக்கூடாது. இது இன்று மிக மிக அவசியம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை, எதிர்ப்புகளை முறியடிக்கும் நாள் இந்த நாள். அப்படி முறியடிக்கும் விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருந்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். விழிப்பு குறைந்தால் சேர வேண்டியது உங்களை விட்டு அகன்று போனாலும் போகலாம். எனவே விழிப்புடன் இருக்க வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் புகழ் கூடும் நாள் இந்த நாள். நீங்கள் வேண்டியதை பெறும் நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வீடு, வாகனம், தாய்வழி சொந்தங்கள் இவைகள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நாள். மனதில் திருப்தி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைத்தது. இருப்பினும் திருப்தி போதுமான அளவு இல்லை. இப்படி இருக்கிறது இந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
தேவையற்ற முயற்சிகள் இன்று வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். புகழ் பெறுவீர்கள். இந்த புகழ் உங்கள் பேச்சால் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் திருக்குறள் போல் பேச வேண்டும். அனாவசியமான பேச்சு இன்று கூடாது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் நிலை உயரும் நாள். உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் என்று தெரிகிறது. எப்படி செய்வது, எதை செய்வது என்றும் ஏன் செய்வது என்றும் குழப்பங்கள் வரலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் என்று காட்டுவதால், விரயச் செலவு அதிகம் என்று காட்டுவதால் செலவு செய்யும் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சுப செலவு இன்று உங்களுக்கு உண்டு. எந்த செலவு செய்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த செலவு இன்று நீங்கள் செய்யும் செலவு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் விரும்பிய பணத்தை பெறுவீர்கள். உழைப்பு குறைவு, ஊதியம் அதிகம். நல்ல நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து சென்று கிள்ளி கொடுப்பதை பெற்றுக்கொண்டு வரும் நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்ததை விட அதிக புகழ் கிடைக்கும் நாம் செய்யும் ஒரு வேலையால். அந்த நாள் சந்தோஷம் தரும். இந்த நாள் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் செயல்கள் எல்லாம் முடிந்த பின் நாம் இதை செய்யாமல் விட்டுவிட்டோமே, இதை செய்திருக்கலாமே என்றெல்லாம் தோன்றும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. கவனம். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.